பாஜகவுக்கு பயந்து ஊழல் புள்ளியை மீண்டும் அமைச்சராக்கிய மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் எப்படியோ வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறார். அதன் காரணமாகவே திமுக அமைச்சரவையில் வெளிப்படையாகவே ஊழல் செய்த சில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்தவர் தற்போது அவர்களை மீண்டும் அமைச்சரவைக்குள் கொண்டு வந்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு அவர்கள் பகுதியில் சாதி ரீதியாக இருக்கும் செல்வாக்குதான். குறிப்பாக நேற்று திமுக அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகிய இருவரையும் ராஜினாமா செய்ய வைத்தார் மு.க.ஸ்டாலின். அவர்களின் இலாக்காக்களை சிவசங்கர், முத்துசாமி, ராஜகண்ணப்பன் என பல அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்தவர் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சரவையில் கொண்டு வந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அப்போது இவர் மீது பால்வளத்துறையில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பால் கொழுப்பை எல்லாம் எடுத்து இவர் விற்பனை செய்து தனிப்பட்ட முறையில் சம்பாதிப்பதாகவும் புகார்கள் எழுந்தது. அப்படி ஊழல் செய்த மனோ தங்கராஜை நீக்கிய மு.க.ஸ்டாலின் இப்போது அதே நபரை மீண்டும் அமைச்சராக கொண்டு வந்திருப்பதன் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது. இந்த மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நீண்ட காலமாகவே திமுகவில் இருக்கும் அவர் தனது சொந்த ஊரில் தனக்கென்று ஒரு மக்கள் செல்வாக்கை உருவாக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக சாதி ஓட்டுகளை கணிசமாகவே இவர் வைத்திருக்கிறாராம். இதே கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக உள்ளது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியை டார்கெட்டாக வைத்து பாஜக இப்போதே அரசியல் யுக்திகளை செய்ய தொடங்கிவிட்டது. அந்த மாவட்டத்தில் ஒரு 4 தொகுதிகளிலாவது பாஜக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு திமுகவில் பெரிதாக மக்கள் செல்வாக்குள்ள நபர் யாரும் இல்லாத நிலையில் மனோ தங்கராஜ் மட்டுமே மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார். பாஜகவுக்கு இவரால் மட்டுமே டஃப் கொடுக்க முடியும் என்று அங்குள்ள திமுக நிர்வாகிகள் சிலர் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஊழல் அமைச்சர் மனோ தங்கராஜை தற்போது மீண்டும் அமைச்சரவைக்கு கொண்டு வந்திருக்கிறாராம் ஸ்டாலின். அந்த வகையில் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையில் சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் என்பதெல்லாம் பிரச்சனையல்ல. அவரை பொறுத்தவரை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக எதையும் செய்வார். எப்படி அரசுக்கு அதிகப்படியான வருமானம் வேண்டும் என்பதற்காக தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருக்கிறாரோ அதே போன்று அவருக்கு வருமானம் தேவை, ஆட்சி அதிகாரம் தேவை என்பதற்காக எப்படிப்பட்ட ஊழல் பேர்வழிகளாக இருந்தாலும் அவர்களை தேர்தலில் போட்டியிட வைத்து அவர்களை அமைச்சராகவும் நியமித்து அழகு பார்ப்பார். இதுதான் மு.க.ஸ்டாலின் திராவிட மாடல் அரசியல் என்பது மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சரவைக்கு கொண்டு வந்திருப்பதன் மூலம் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. செந்தில் பாலாஜியின் பதவி பறிப்பு நாடகம், பின்னணியில் நடக்கும் மர்மம், உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்ற போடப்பட்ட பகீர் திட்டம் அம்பலம். மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்தபோது அவரை தியாகி, மனித புனிதர் என்று கொண்டாடினார். இதற்கு முக்கிய காரணம் அவர் மூலமாக திமுக குடும்பத்திற்கு வரும் டாஸ்மாக் வருமானம்தான். அதன் காரணமாகவே அவர் சிறையிலிருந்து வந்த வேகத்திலேயே மீண்டும் அதே துறையை அவருக்கு கொடுத்தார். இதனால் மறுபடியும் திமுக குடும்பத்திற்கு டாஸ்மாக் ஊழல் பணம் கோடி கோடியாக கொட்ட தொடங்கியது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்தினால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டது. என்றாலும் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது ஒரு கண்துடைப்பு நாடகம்தான் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அது என்ன கண்துடைப்பு நாடகம் என்று விசாரித்த போது மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தை மலை போல் நம்பி இருக்கிறார். அதற்கு அவருக்கு செந்தில் பாலாஜி தேவைப்படுகிறது. அதோடு 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த முறை திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்க போகிறது. அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து விட்டதோடு விஜய் தலைமையிலும் ஒரு கூட்டணி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே ஒவ்வொரு ஏரியாவிலும் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டி வருகிறார் ஸ்டாலின். இப்படி அவர் போடும் அரசியல் கணக்கிற்கு செந்தில் பாலாஜி தான் அவருக்கேற்ற அமைச்சராக செயல்பட்டு வந்தார். குறிப்பாக டாஸ்மாகில் வரும் பெருவாரியான பணத்தை 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து பதுக்கி வைத்து வந்தார்கள். ஆனால் இப்போது செந்தில் பாலாஜியின் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறை அமைச்சர் பதவிக்கு உச்சநீதிமன்றம் ஆப்படித்து விட்டது. இதனால் தற்போது அந்த பொறுப்புகளை அமைச்சர்கள் முத்துசாமிக்கு மதுவிலக்கு துறையும் சிவசங்கருக்கு மின்சாரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. என்றாலும் கூட செந்தில் பாலாஜிக்கான சில அதிகாரங்கள் பறிக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமி இணைக்கப்பட்டாலும் அவர் பெயரளவுக்கு மட்டுமே செயல்படுவார்.
மற்றபடி திரைமறைவில் நடக்கும் அனைத்து கணக்கு வழக்குகளையும் வழக்கம் போல் செந்தில் பாலாஜி தான் பார்த்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. அவர் கை நீட்டும் இடத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்பதுதான் புதிய டாஸ்மாக் அமைச்சரின் வேலையாக இருக்கும் என்றும் ரகசிய தகவல் வெளியாகியுள்ளன. அதோடு இனிமேல் செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லை என்றாலும் திமுகவில் அவருக்கு அதிகப்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்காக பணியாற்ற ஒரு பெரிய அணியை உருவாக்கி வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அது எப்போதும் போல் அவர் தலைமையில்தான் செயல்பட போகிறதாம். அதுபோல் மதுபானங்கள் விற்பனை விவகாரமும் அவரது பின்னணியில்தான் செயல்படும் என்றும் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவரைதான் மு.க. ஸ்டாலின் பெரிய அளவில் நம்புகிறாராம். அதன் காரணமாகவே இப்போது திடீரென்று செந்தில் பாலாஜியின் இலாக்காவை பிரித்து கொடுத்திருப்பதெல்லாம் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படும் நாடகம் என்று கூறுகிறார்கள். முக்கியமாக மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் அதே பவருடன் இருந்தால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று கருதுகிறாராம். அதன் காரணமாகவே அவரது இலாக்காக்களை பிரித்து கொடுக்கும் போது சம்பந்தப்பட்ட 2 அமைச்சர்களையும் வரவைத்து நீங்கள் இருவரும் பெயரளவுக்கு மட்டும்தான் அமைச்சர்கள், இதன் பின்னணியில் செயல்படக்கூடியது எல்லாமே செந்தில் பாலாஜி தான், அதனால் அதற்கேற்ப அவரிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்றும் மு.க. ஸ்டாலின் ஒரு ஆர்டர் போட்டுவிட்டாராம். அந்த வகையில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவிக்கு வேட்டு வைத்தாலும் மு.க. ஸ்டாலின் திரைமறைவில் அவரை ஒரு ரகசிய அமைச்சராகவும் அதிகாரம் படைத்தவராகவும் உருவாக்கி வைத்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. போட்டா போட்டியில் குதித்த விஜய் உதயநிதி. கோவையில் நடந்த போட்டி ரோடு ஷோ. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே திமுகவின் உதயநிதிக்கு பிபி எகிர தொடங்கிவிட்டது. இதன் காரணமாகவே திமுகவின் சில புள்ளிகள் இனிமேல் யாரும் எம்ஜிஆர் போன்ற அரசியலில் வெற்றி பெற முடியாது, கூத்தாடிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று விஜயை அட்டாக் செய்ய தொடங்கினார்கள். அப்போது விஜய் ரசிகர்களோ உதயநிதி கூத்தாடிதானே, அப்படியென்றால் அவரும் முதலமைச்சராக முடியாதா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதன் பிறகுதான் விஜயை கூத்தாடி என்று சொல்வதை கூட திமுகவினர் நிறுத்தினார்கள். இந்த நிலையில் இதுவரை அறிக்கைகள் மட்டுமே வெளியிட்டு வந்த விஜய் இப்போது மெல்ல மெல்ல வெளியில் தலை காட்டத் தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில் கடந்த 2 தினங்களாக கோவையில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்தார் விஜய். அதோடு கோவை விமான நிலையத்திலிருந்து ரோடு ஷோ நடத்தியுள்ளார். இதில் ஏராளமான விஜய் கட்சி தொண்டர்கள் பங்கேற்று அவருக்கு வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். இப்படி கோவையை டார்கெட்டாக வைத்து விஜய் களமிறங்கி விட்டதால் நேற்று கோவையில் ஹாக்கி மைதானத்தை திறந்து வைக்க சென்ற உதயநிதியும் ரோடு ஷோ நடத்தியுள்ளார். அதோடு விஜயை விட உதயநிதிக்கு அதிகமான தொண்டர்கள் இருப்பது போன்று காட்ட வேண்டும் என்பதற்காக திமுக நிர்வாகிகள் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல திமுக கட்சி சிறந்த தொண்டர்கள் மட்டுமே வெளிநபர்களையும் கொண்டு வந்து இறக்கிவிட்டுள்ளார்கள். அந்த வகையில் விஜய் உதயநிதிக்கிடையே நேரடி அரசியல் போட்டி ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது. அதிலும் விஜய் ரோடு ஷோ நடத்திய அதே நாளில் உதயநிதியும் அதே கோவையில் நடத்தியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. மேலும் இதே அரசியல் மோதல் சட்டமன்ற தேர்தல் நேரத்திலும் இன்னும் அதிகரித்து விஜய் உதயநிதி இருவருமே ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து கொள்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. திமுக அரசு தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்படுவதற்கான தொடக்க புள்ளி இது. அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு டெல்லி சென்றவர். அதன் பிறகு அங்கிருந்து அமெரிக்கா சென்று அங்குள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி குறித்து பேசியிருக்கிறார்கள். அதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் பொன்முடி, செந்தில் பாலாஜி என 2 அமைச்சர்கள் ஒரே நாளில் ராஜினாமா செய்திருப்பது திமுக ஆட்சியின் அவல நிலையை வெளிப்படுத்துகிறது. ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கொடுத்த எச்சரிக்கை காரணமாகவே இந்த 2 பேரையும் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார். இதேபோல் இன்னும் பல ஊழல் அமைச்சர்களும் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துவிட்டு ஓட்டம் பிடிக்கப் போகிறார்கள். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக அரசு தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்பட இருப்பதற்கான தொடக்க புள்ளியாகவே இதை நான் பார்க்கிறேன் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்.